Hi friends, welcome to my channel Learn Excel in Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MS Excel ஃபைல் எப்படி நம்ம ஓபன் பண்றது, அது எப்படி நம்ம சேவ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க இங்க விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. விண்டோஸ் பட்டன்ல MS Office அப்படின்னு இருக்கும். MS Officeல MS Excel அப்படி கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது வந்து விண்டோஸ் 10ல இருக்கிற OSல இந்த மாதிரி தனியாக உங்களுக்கு காமிக்கும். ஆல்ஃபாபெட்டிக் வைஸாக என்னென்ன சாஃப்ட்வேர் நம்ம சிஸ்டமில் இருக்கோ எல்லாமே இந்த மாதிரி ஆல்ஃபாபெட்டிக்கில் காமிக்கும். ஸோ இங்கே வந்து MS Excel அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து MS Excelோட ஒர்க் புக். ஓகேங்களா, இது வந்து ஒரு வழியில் நீங்கள் MS Excelலை ஓப்பன் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து இங்கே சிஸ்டம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். இது ஏதாவது என்ன ஃபைல் நீங்கள் தேடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாக்ஸ் இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே வந்து எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எக்ஸல் அப்படிங்கிறது வியூ ஆகும் இந்த ஃபைலோட நேமு. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸல் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது டேட்டா டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட்டா டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபைல் வந்து நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இங்கே ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து எந்த லொக்கேஷனில் நம்ம இதை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணலாம். இது வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணலாம், டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஃபோல்டரு, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னாலும் அந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த ஃபைலை. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் டெஸ்க்டாப்பில் எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதை நான் கிளிக் பண்ணுறேன். டெஸ்க்டாப்போட ஃபைலில் வந்துருச்சு. ஸோ டெஸ்க்டாப்பில் நீங்கள் வேறு என்ன, இப்போ நான் வந்து கேஷ் புக், டெஸ்க், நியூ ஃபோல்டர் அப்படின்னு ஒரு 2-3 ஃபோல்டர் வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி ஃபோல்டருக்கு உள்ளே சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணலாம். இல்லை நியூ ஃபோல்டர் ஏதாவது கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபைல் நேம் MS Excel ராஜேஷ் அப்படின்னு ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து சேவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இங்கே மேலே பாருங்கள் MS Excel ராஜேஷ் நம்ம வச்சு அந்த ஃபைலோட நேமு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் டேட்டா டைப் பண்ணும்போது இங்கே மேலே வந்து ஒரு சின்ன ஒரு மவுஸ் மாதிரி இருக்கும். இது வந்து சேவ் பட்டனு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு டைமு நீங்கள் எக்ஸலில் ஒர்க் பண்ண நீங்கள் டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு உங்கள் சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகிடுது, இல்லை ரீஸ்டார்ட் ஆகிடுது, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் எந்த டைம் சேவ் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலில் இருக்கிற டேட்டா வந்து அப்படியே இருக்கும். இது வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஷார்ட்கட்டில் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னாக்க நீங்கள் வந்து Ctrl S கொடுத்து சேவ் பண்ணலாம். அதாவது நான் வந்து இன்னொரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து இன்னொரு புக் 4 இது வந்து நான் இன்னொரு ஃபைல் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஷார்ட்கட்டு Ctrl S இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபைல் நேம் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து MS Excel ராஜேஷ் 01 அப்படின்னு நம்ம ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறோம். இது வந்து எந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இது டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறோம். இங்கே மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து இந்த விண்டோஸ்க்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டுரும். ஸோ நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறதுல நம்ம சேவ் பண்ண போகிறோம். இங்கே வந்து சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து ரெண்டு ஆப்ஷனில் வந்து நம்ம ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். இப்போ நம்ம அந்த ஃபைலை நம்ம திரும்ப எப்படி போய் பார்க்கறது அப்படின்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், நம்ம முன்னாடி ஒர்க் பண்ண ஃபைலை. ஸோ டெஸ்க்டாப்பில் முன்னாடி நம்ம சேவ் பண்ணது இங்கே இருக்குது பாருங்கள், இது MS Excel ராஜேஷ் அப்படின்ட்டு. இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து MS Excel ராஜேஷ். ஸோ இதுதான் வந்து நம்ம முதல்ல சேவ் பண்ண ஃபைல். ரெண்டாவது ஷார்ட்கட் வழியாக வந்து ஒரு ஃபைல் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அது வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற நியூ ஃபோல்டர்
அதில் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கிறோம். இதில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இது எம்எஸ் எக்ஸல் ராஜேஷ் 01 அப்படின்னு ஒரு ஃபைல் பண்ணோம். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணலாம். மவுஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தேங்க்யூ.